அதான் மேடம். நம்ம 2010லேருந்து 2022 வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 12 மேட்ச் வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ல போய் நம்ம விளையாடிருக்கோம். அதுல 4 தான் வெற்றி பெற்றிருக்கோம். அப்படி ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு வரலாற்று வெற்றி தான். அதைத் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஹர்மன் வந்து கேப்டன்சி பண்ணல. அவங்க அவைலபிளா இல்ல. அதைத் தொடர்ந்து ஸ்மிருதி மந்தனா தான் கேப்டன்சி பண்ணாங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்ல. டாஸ் வின் பண்ணாங்க. பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஒரு 210 ரன் அடிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷன்ல. அவங்களோட கேப்டன்சி குறிப்பா எப்படி பார்ப்பீங்க நீங்க? ஸ்மிருதி வந்து வெரி காம் கண்டெண்டர். இப்ப நான் விளையாடுற டைம்ல இருந்தே எனக்கு ஸ்மிருதியை தெரியும் ஆக்சுவலி. எதுக்குமே ஒரு பதட்டம் இல்லாம பேட்டிங்கை ஹேண்டில் பண்ற டைம்ல அவங்க ஜோன்ல தனியா போயிடுவாங்க. ஸோ இன்னி தேதி மாடர்ன் டே கிரிக்கெட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கேப்டன்சி அண்ட் பேட்டிங்கை வந்து அவங்க ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதை அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதை இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்மிருதியோட பேட்டிங் வந்து என்னைக்குமே கேப்டன்சியை அஃபெக்ட் பண்ணது இல்லை. கேப்டன்சி ஒரு தனி ரோல் ஆன் தி ஃபீல்டு வந்து அவங்க பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், அவங்க 11 சூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கு. பேட்டிங் அப்ரோச் பண்ணும்போது இப்ப ஆர்சிபிக்கு அவங்க லாஸ்ட் இயர் கூட இந்த எடிஷன் இல்லாம அதுக்கு முந்தைய எடிஷன் அவங்க WPL வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அந்த பிளேயரோட பர்டிகுலர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தான். நாட் நெசசரி த கேப்டன்சி ஹேஸ் டு அஃபெக்ட் பேட்டிங் ஆல்வேஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் நல்லா தெரியுது எந்த பிளேயரை எந்த இடத்துல யூஸ் பண்ணா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஒரு பர்பிள் பேஸ்ல போயிட்டு இருக்காங்க. பேட்டிங் எல்லா மேட்சும் ரன் அடிச்சிருக்காங்க. 550 லாஸ்ட் 7 மேட்ச்ல அவங்க 550 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த கான்பிடன்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாம இட் இஸ் ரப்பிங் ஆன் டு ஆல் தி 11 who are playing. இல்ல இப்போ ஒரு பிளேயர் நல்லா பண்ணல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஷீஸ் நாட் என்ன பேட்டிங் இருக்கு, ஒரு கன்சிஸ்டன்ட் 11 ஆடுறாங்க. ஸோ அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப அண்ட் இப்போ வந்து இந்தியன் டீம் ஹோல்டிங் தி இந்தியன் டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓப்பனிங்ல வந்து கன்சிஸ்டன்டா ஒரு சாலிட் ஸ்டார்ட், ஃபீல்ட்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க, கேப்டன்சி பண்றாங்க. ஸோ ஆல் இன் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு டாமினன்ட் பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.